எல்லாவற்றையும் எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் எம்மாதிரியான கூட்டணி வரும் என்பதனை மக்கள் தான் அதுதான் இப்ப தம்பி கேட்டுச்சு. நீங்க எந்த நிருபர்? தம்பி சன்னியூஸ் தம்பி கேட்டுச்சு, அதையும் நீங்களும் கேட்கறீங்க. ஒரு நல்ல விளக்கத்தை அந்நியார் அவர்களை சொல்லிவிட்டார்கள். நான் தினந்தோறும் அரசினுடைய செய்ய தவறிய அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிகழ்த்தவில்லை என்று தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சில பத்திரிகைகள் சொல்லுகிறார்கள், போடுகிறார்கள். சில பத்திரிகை தொலைக்காட்சிகள் செய்தியை கூட போடுவதில்லை என்ற மனக்குறை என்னிடம் இருக்கிறது. உறுதியாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய தொண்டர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள். அவர்கள் உறுதியாக புலித்தேவருடைய தியாகத்தை போற்றி சென்னை மாநகரத்தில் சிலை வைக்கப்படும். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நேற்றுக்கு முன்தினம் நல்ல அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். நான் அந்த அறிக்கையை மனமாற வரவேற்கிறேன். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடன் பிரிந்திருக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும். அப்பொழுதுதான் வெல்ல முடியும், வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்தை நான் பல முறை சொல்லி வந்திருக்கிறேன். மாண்புமிகு சின்னம்மாவுடைய கருத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்று சேர்க்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பது மட்டும் சொல்கிறேன். அது வெற்றி அடைந்தவர் உங்களுக்கே தெரியும். உறுதியாக தேர்தல் இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது. அந்த டெம்போ வரும்போது உறுதியா அனைத்து தொகுதிகளுக்கும் நான் உறுதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அவருடைய புகழ் பாடுகிற தொண்டனாக நான் வருவேன். சுற்றுப்பயணம் போயிருக்காரு. தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எங்களுடைய ஆட்சியில் உங்களோட மக்கள்கிட்ட உரையாற்றிருக்காரு. அதை நீங்க எப்படி சார் பாக்கிறீங்க? இல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்று தொழில் முதலீட்டுக்கான முயற்சிகளை ஈடுபடுவதற்காக அந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்காக சென்றிருக்கிறார்கள். அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றியிடுவதை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நேரங்களில் சில நிர்வாக காரணங்கள், பல காரணங்கள் அரசினுடைய இருக்கும். அதில் உள்ளே என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆக சீனியாரிட்டி மதித்து போடப்படுவதுதான் மரபு. அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். தேர்தலை வென்று அவர் எப்படி தங்களுடைய நடைமுறையை, இலக்கை, நடைப்பயணத்தை எப்படி செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தான் அவருடைய கணிப்புகளை நான் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையில் அவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். மூத்த முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, மூத்த அரசியல் கட்சியினர் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு இருக்கா? பேச்சுவார்த்தை இல்ல, யாருமே இதுவரை என்னுடன் பேசவில்லை. அதான் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டேனே. நீங்க எப்படியாவது என் வாயை கிளறலாம் பாக்குறீங்க. அப்புறம் வேற என்ன? எது ஏற்கனவே சொல்லிவிட்டிருக்கேன். அவர்கள் செய்ய தேவைய அரசுடைய திட்டங்கள், சொன்ன வாக்குறுதிகள் தவறி இருக்கிறது. இதெல்லாம் நான் தினத்தோறும் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், உங்க சேனலுக்கு வந்திருக்கு, உங்க பத்திரிகை வந்திருக்கு. இப்படி தென் மாவட்டங்கள்ல பொதுவாகவே தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் உரிகளையே எட்டியிருக்கிறது. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் மக்களும் கொதித்து போயிருக்கிறார்கள். பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மனம் வெம்பி மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.